Hi everyone, welcome to Baby Twin Talks with the Tamil Big Boss Season 9, Day 48. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, பயங்கர அனல் பறக்க தான் இருந்துச்சு. அதில ஒரே ஒரு குறை மட்டும் இருந்துச்சு. அத மட்டும் பண்ணியிருந்தாருன்னா, ஃபுல் ஃபயர் விட்டுருக்கலாம் அப்படிதான் தோணுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே நம்ம வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் ஆன திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா அந்த கூட்டணிக்கு செம்ம டோஸ் விழுந்துச்சு இன்னைக்கு. ஆனா என்னன்னா, திவ்யாக்கும், பிரஜனுக்கும் தான் தேவைப்பட்ட அளவு திவ்யாவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமாவே விழுந்தது. எனக்கு என்னன்னா, சாண்ட்ராக்கு வந்து திவ்யாவுக்கு குடுத்த ரோஸ்டிங்கில ஒரு பாதியாச்சும் குடுத்துருக்கலாம் அப்படிதான் தோணுச்சு. சாண்ட்ராவ வந்து லிட்ரலி சும்மா கேட்கணுமே, கேட்காம விட்டுட்டா தப்பாயிடும் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு 2, 3 விஷயம் கேட்டுட்டு, இந்த கூட்டணிக்கு தலையே சாண்ட்ரா தான். அந்த ஐ படத்துல சுரேஷ் கோபி மாரி கடைசில அந்த வில்லனே நான் தான்டா அப்படின்ற மாரி வருவாரு. அந்த மாரி சாண்ட்ரா தான் பிரஜனையும், திவ்யாவையும் ஃபுல்லா கெடுக்கிறதே. ஆனா, என்னமோ விஜேஸ் வந்து சாண்ட்ராவ வந்து பயங்கர இன்னசென்ட் மாரியும், நான் போன வாரம் எபிசோட்ல கூட அவர் வந்துட்டு இந்த மாரி "சாண்ட்ரா பயப்படுறாங்க, தண்ணி குடிங்க" அப்படி இப்படின்னு அந்த சபரி ஃபைட்டுக்கு சொன்னப்ப கூட நான் நெனச்சேன், சரி கலாய்க்கிறாரு போல அப்படின்ட்டு. ஆனா, இன்னைக்கும் பார்த்தா அவர் அதே மாரி ஒரு மாரி சாண்ட்ராவ வந்து அந்த ஒரு இன்னசென்ட் மாரி அவங்கள ஃப்ரேம் பண்றது வந்து எனக்கு லிட்டரலி பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தது. ஸோ அது வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். பட் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு சரி ஓகே நம்ம சண்டே எபிசோட்க்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா 2, 3 விஷயம் அவரு சாண்ட்ரா அது வந்து அந்த கனிய வந்து கெளவின்பாங்களே, அதுவாகட்டும், இல்லன்னா இவங்க ஆவுன்னா இப்போ வந்து பிரஜனும், சன்ராவும் நாங்க குரூப்பிசம் பண்ணலன்னு அவ்ளோ பேசுறாங்க. அந்த வோட்டிங் ஜெயிலுக்கு போக நாமினேஷன்ஸ் வோட்டிங் பண்ணும்போது சாண்ட்ரா வந்து கண்ணுலயே பிரஜனுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்களே, "திவ்யாவ சொல்லு" அப்படின்ற மாரி. அதுவாகட்டும், பாத்ரூம்ல போய் திரும்பியும் பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. "திவ்யாவ சொல்லு, எனக்கு கனி கூட போக பயமா இருக்கு." அப்படி ஏதோ கனி வந்து இவங்கள அப்படியே கடிச்சு தின்னுடுவாங்க அப்படின்ற மாரி பயங்கரமா பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன குரூப்பிசம் இல்லாம என்னது? ஸோ எனக்கு என்னன்னா, சண்டே எபிசோட்ல இவங்க இந்த பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒரு குறும்படம் மாரி போட்டு சாண்ட்ராக்கு நல்ல ஒரு நோஸ் கட் குடுத்தா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி தான் தோணுது. ஒருவேள சண்டே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சண்டே வந்து சாண்ட்ராக்குன்னு வச்சிருக்காரா என்ன அப்டின்னு பார்க்கலாம் அப்டின்ற ஒரு இது மட்டும் தான். மத்தபடி சாட்டர்டேல வந்து சாண்ட்ராவ வந்து ரொம்ப ஷீல்டு பண்ணிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். மத்தபடி எபிசோட் வந்து ஃபுல் ஆன் ஃபயர். இந்த விஜேஸ் தான் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வர வர எல்லா வீக்கெண்டும் வந்துட்டு பயங்கர ரோஸ்டிங் தான். பயங்கர மாஸ் பவானி மோட்ல தான் எப்பயுமே இருக்காரு விஜேஸ். எனக்கு என்னன்னா இவரு பார்த்துருப்பாரு. ஓகே எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கரமா புடிக்குது. நம்ம இதே மோட்ல போவோம்ன்னு சொல்லி எல்லா வாரமும் வந்து ஃபயர் விட்டுட்டே இருக்காரு. கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போலாம் அப்டின்ற மாரி இருக்கு. இப்ப டூ மச்சா போயிட்டுருக்குது. பட் கண்டஸ்டன்ட்ஸும் அதுக்கேத்த மாரி தான் பண்ணிட்டுருக்காங்க. செம்ம கடுப்பாகுற மாரி தான் வேலைகள் பண்ணிட்டுருக்காங்க. வேற வழி இல்ல. அப்ப அதனால அவரும் அதே மாரி தான் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எனிவேஸ் அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஃப்ரைடே எபிசோட் காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா சாண்ட்ராவும், திவ்யாவும் சூஸ் ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ அம் அ இது பிக் பாஸ் வந்துட்டு ஃபுல் டேவும் வீட்ல இருக்க எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணணுன்ற பனிஷ்மென்ட் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இவங்க வந்துட்டு ஜெனரலி ஜெயிலுக்கு போறது மட்டும் தான் இருக்கும். பட் இவங்க வந்து அந்த அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சு இவங்க 2 பேரும் போணும்னு பிளான் பண்ணி பண்ணது கவனிச்சனால, பிக் பாஸ் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு பனிஷ்மென்ட் குடுத்துருப்பாரு. ஸோ, அப்ப என்னன்னா, அவங்க வந்துட்டு இந்த கூட்டுறது, தொடைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாண்ட்ராவும், திவ்யாவும். அத வேற வந்துட்டு எனக்கு டயர்ட் ஆச்சு. அதனால நான் வந்து படுத்துட்டு கூட்டுறேன். பாதி ஹாஃப் சிட்டிங்ல கூட்டுறேன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. அத வந்து காமெடியா காட்டிட்டு இருப்பாங்க நமக்கு. ஸோ, அந்த மாரி அவங்க வந்துட்டு கிளீன் பண்றதுன்னு எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அது முடிச்சதும் வந்துட்டு பார்த்தா திவ்யாக்கு வந்துட்டு பயங்கர ஹெட்டேக்கா இருக்குன்னு சொல்லி, அது நைட் ஏதோ ஒரு 10, 11 மணி ஆயிருக்கும். நான் டீ குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ உடனே எஃப்ஜே வந்துட்டு நமக்கு வந்து காலையிலக்கும் ஈவினிங்க்கு மட்டும் தான் மில்க் டீ. ஸோ, இப்போ உங்களுக்கு டீ வேணுனா போட்டுக்கோங்க. லைக் பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே திவ்யா வந்து முடியாது. நான் பால் எடுப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டீக்கு தான் அங்க பிரச்சனையே வருது. உடனே திவ்யா வந்துட்டு எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. அதனால எனக்கு பால் டீ வேணும். எனக்கு என்னன்னா, தலை வலிக்குதுன்னா யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஓகே டீ குடிக்கணும்னு தோணும். பட் எனக்கு என்னன்னா, ஓகே பால் இல்லன்னா அதுக்கு அவ்ளோ சண்டை போடணுமா? பிளாக் டீ கூட குடிச்சாலும் ஒரு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஆ அவங்க வந்து உடனே அத தான் வந்து வெளிய வந்து அமித்தும், கனி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு எதுக்கு இவங்க இவ்ளோ ஆர்க்யூ பண்றாங்க? சொல்லப்போனா மில்க் டீய விட பிளாக் டீ தான் ஹெட்டேக்குக்கு இன்னும் நல்லா கேட்கும். ஏன் பிளாக் டீ குடிக்கலாம்ல? அப்படின்ற மாரி வெளிய பேசிட்டு இருப்பாங்க. பட் இவங்க வந்து எனக்கு பிளாக் டீ வந்து எனக்கு சேராது. அதனால எனக்கு மில்க் டீயே தான் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன் எஃப்ஜே. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்டின்பாங்க. எஃப்ஜே உடனே அந்த பால் பாட்டிலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கனி, சபரி அவங்க பெட்ரூம் கிட்ட எங்கேயோ வச்சு ஒளிச்சு வச்சுருவாரு.
அங்க சண்டை ஆரம்பிக்கும். உடனே சாண்ட்ரா வந்து எஃப்ஜேவ பார்த்து செம சீப் பிஹேவியர்ன்னு சொல்றதாகட்டும், அடுத்து பிரஜன் திட்டுறதாகட்டும்னு சொல்லிட்டு, அங்க ஒரு பயங்கர ஒரு கயாஸ் போயிட்டுருக்குதாம். அப்ப பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து நெறைய வார்த்தை விடுவாரு. அதாவது பிரஜன் தான் ஆரம்பிப்பாரு. இவன் இவ்ளோ இந்த பாலெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு காலையில யாருக்கு பால் ஊத்த போறான்? பால் ஊத்துறதுன்னா நமக்கு தெரியும், அந்த ஒரு டெத்த தான் அப்படி மீன் பண்ணுவான்ட்டு. இந்த பாலெல்லாம் இவன் சேவ் பண்ணி, இவன் யாருக்கு நாளைக்கு காலையில பால் ஊத்த போறான்? இவன் அப்பாக்கா? அம்மாக்கா? அக்காக்கா? தங்கச்சிக்கா? யாருக்கு பால் ஊத்த போறான்? இந்த கர்மாலாம் யார போய் சேரும்? இவ்ளோ வார்த்தை விடணுமா? அப்படின்ட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா? இப்பல்லாம் இது எல்லாமே பேசுறது லிட்டரலி சாண்ட்ரா முன்னாடி தான். ஆனா கடைசில இது ஒரு கொஸ்டின் வரும். அப்போ வந்து சாண்ட்ரா வந்து, "ஐயோ! இது நான் கேட்கவே இல்ல சார்" அப்படின்ருவாங்க. ஸோ வாட்டெவர். ஸோ இந்த மாரி எல்லாம் போகும். இது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு, இவரு வந்து திவ்யாவையும், சாண்ட்ராவையும் எந்திரிச்சு நிக்க சொல்லிட்டு, "அப்புறம் எப்படி இருக்கீங்க? நம்ப வீட்டோட வீர மங்கைகள பாருங்க" அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாரே. இதுங்க 2ங்களும் 32 பல்லையும் காட்டி சிரிச்சுட்டு தான் நின்னுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரே சொல்லிடுவாரு, "சிரிக்காதீங்க. எனக்கு இரிட்டேஷனா இருக்குது. உங்க இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமா புடிக்காம இரிட்டேட் ஆயி தான் நான் வந்திருக்கேன். சரி எபிசோட் ஆரம்பிக்கும்போதே திட்டிட்டு ஆரம்பிக்க வேணான்னு தான் நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். அதனால தயவு செஞ்சு சிரிச்சு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ திவ்யாக்கு தான் ஆரம்பிப்பாரு. "என்ன திவ்யா, ஏன் வந்து உங்களுக்கு டீ பிரச்சனை என்னாச்சு?" அப்படி இப்படின்லாம் கேட்குறப்ப இவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி எனக்கு தலைவலி ஆச்சு சார்" அப்படி இப்படின்ட்டு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவரு சாண்ட்ரா கிட்ட கேட்பாங்க, "நீங்க மெயின் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு ஜெயிலுக்கு போக உங்களுக்கு என்ன இவ்ளோ பிரச்சனை?" அப்ப சாண்ட்ரா சொல்லுவாங்க, "அவளுக்கு இந்த மாரி தலைவலி, அந்த டீ பிரச்சனையாச்சு." அப்ப அவரு கரெக்ட் கொஸ்டின் கேட்பாரு. "ஓகே, திவ்யாக்கு தலைவலி. உங்களுக்கு என்ன ஆச்சு சாண்ட்ரா?" அப்படின்னு கேட்பாங்க. சாண்ட்ரா உடனே பெபன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் உடனே இவரு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு, "நீங்க வந்து திவ்யாவோட ஜாய் ஸ்டிக்கா இருக்கீங்க." ஆக்சுவலி இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் தான். திவ்யா ரோஸ்டிங், சாண்ட்ரா ரோஸ்டிங், பிரஜன் ரோஸ்டிங், அப்புறம் கேப்டன்சி பத்தி கேட்கறது. அந்த 3 டீமோட கேப்டன்ஸ பத்தி கேட்கறது அவ்வளோதான். இதுதான் இந்த 4 செக்ஷனா நடந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ்டிங்ல வந்து சாண்ட்ராக்கு வந்து பயங்கர கம்மியா தான் ரோஸ்டிங் நடந்திருக்கும். ஸோ திவ்யா ரோஸ்டிங்ல கேள்வி கேட்பாரு. இந்த மாரி சாண்ட்ரா நீங்க வந்துட்டு திவ்யாக்கு வந்து நல்லா தெரியும். இந்த மாரி ஜெயிலுக்கு வந்துட்டு போகாம இருந்தா பிரச்சனையாகும், கெட்ட பேர் வரும்னு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. உங்களுக்கும் கெட்ட பேர் வரும்னு தெரியும். அத தெரிஞ்சுட்டே தான் அவங்க பண்றாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு அக்கறைப்பட்டு அவங்க கூட இருந்தீங்க. ஆனா, உங்களுக்கு கெட்ட பேர் வருங்கிறது அவங்க தெரிஞ்சுட்டும், அவங்க வந்து அதுக்கு வந்துட்டு, "சரி வாங்க நம்ம போலாம்" அப்படின்லாம் எதுவும் பண்ணாம அவங்க அங்கேயே உட்காந்துட்டுருந்தாங்க. ஸோ வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்காதீங்க. எனக்கு வந்து ஏது சாண்ட்ரா எடுப்பார் கைப்பிள்ளையா அப்படின்னு தோணுச்சு. இவங்க உடனே, "ஐயோ! சரி சார், புரியுது சார்" அப்படின்னு பயங்கர இன்னசென்ட் ஃபேஸ. 1, 2 விஷயம் சாண்ட்ராவ கேட்டாரு. அந்த பிக் பாஸ வந்துட்டு ஏதோ கண்ண மூடி அம் கண்ண மூடிறணும் பிக் பாஸ்லாம் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் கேட்கலன்னா, பிக் பாஸ்லாம் அடுத்த சீசன் கண்ண மூடி தான் இருக்கணும் அப்படின்லாம். அப்படி சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படின்ற ஒரு கேள்வியாகட்டும், இல்லன்னா இந்த ஷோ வந்து உங்களால மட்டும் நடக்கல சாண்ட்ரா, அது புரியுதா? அப்படின்ற ஒரு கேள்வியாகட்டும். இந்த ஒரு 1, 2 கேள்வி மட்டும் தான் சாண்ட்ராக்கு கேட்பாரு. மத்தபடி வேற எதுவும் பெருசா சாண்ட்ராக்கு இருக்காது. ஓவராலா சாண்ட்ராவ வந்து நீங்க ரொம்ப இன்னசென்ட். உங்களுக்கு தெரியாது. ஆனா திவ்யா தான் உங்கள வந்து இது பண்றாங்க. அப்டின்ற மாரி அவரு கொண்டு போயிடுவாரு. எனக்கு இதுல என்ன தோணுச்சுன்னா, பிரஜன வந்துட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுவாரு. பட் எனக்கு என்னன்னா, அதாவது லைக் பிரஜனும், விஜேஸும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவருக்கு அம் சொல்றதுல வந்து சரி பிரஜன வந்து அந்த ஃப்ரெண்ட் அப்டின்ற ஒரு இதுல நம்ம என்ன வேணாலும் எறங்கி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஜென்ரலாவே நமக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும்ல. ஃப்ரெண்டோட ஒய்ஃப வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் நீட்டா தானே நம்ம ட்ரீட் பண்ணுவோம். எனக்கு லிட்டரலி அப்படிதான் இருந்தது. இது பிக் பாஸ்க்குள்ள அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா, அவரு 2 வாரமா சாண்ட்ரா பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து கண்டும் காணாத மாரி இருக்கிறப்போ, எனக்கு வந்துட்டு இதுல வேற சாண்ட்ரா வந்துட்டு, "ஓகே இல்லம்மா" அந்த போட்டு பேசுறது, ரொம்ப ஒரு மாரி அந்த சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அ வாட் டு சே அப்படியே பாதுகாத்து கொண்டு போயிட்டுருக்காரு. அது வந்து ஏதோ அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றனால அந்த ஒரு அட்வான்டேஜ் குடுக்குற மாரி தான் இருக்கு. இங்க நெப்போட்டிசம்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாரி ஒரு இது சாண்ட்ராக்கு குடுக்குற மாரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் திவ்யாவ வந்து பயங்கரமா இது பண்ணுவாரு. "என்ன பிரச்சனை? நீங்க வந்து ஏன் போல?" அப்படின்றப்போ, "நீங்க ஏன் ஜெயிலுக்கு போலன்னு?" கேட்கிறப்போ, ரொம்ப நேரமா திவ்யா ஆன்ஸரே பண்ணாம இருப்பாங்க. "சொல்லுங்க திவ்யா, சொல்லுங்க திவ்யா. நீங்க ரீசன் சொல்லாம இருந்தீங்கன்னா, நான் இப்படியெல்லாம் விட்டுட்டு உங்கள எஸ்கேப் ஆகலாம் விடமாட்டேன். நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும்." அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம் திவ்யா உடனே மூஞ்ச அப்படி இப்படின்னு வச்சதும், "அ என்ன திவ்யா உங்களுக்கு என்ன லைக் பிரச்சனை? உங்களால முடியலையா?" அப்படின்னதும், "இல்ல சார், ஐ அம் நாட் ஃபீலிங் வெல்" அப்படின்பாங்க திவ்யா. உடனே இவரு வந்து சுத்தமா முடியலன்னா வேணா
டோர் ஓப்பன் பண்ணிட்டா வெளிய வந்துடுறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா சிரிப்பாங்க. உடனே திவ்யா வந்துட்டு, "இல்ல அந்த அளவுக்கு முடியாம இல்ல சார். ஐ கேன் மேனேஜ்" அப்படின்ட்டுருப்பாங்க. அவங்க உடனே சரி கொஞ்ச நேரம் சாண்ட்ராவ கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக, "சரி இப்ப உட்காருங்க" அப்படின்னதும் திவ்யா வந்துட்டு, இல்ல பரவால்ல சார் நான் நிக்கிறேன்." உடனே அவரு வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகே திவ்யா மரியாதையா ஓகே உட்காருன்னா உடனே உட்காந்துர வேணாம் அப்படின்ற ஒரு மரியாதைக்கு சொன்ன மாரி இருந்தது. 2வது தடவ விஜய் சொல்றாரு, "இல்லம்மா நான் சீரியஸா தான் சொல்றேன். முடியலல்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் சாண்ட்ரா கிட்ட பேசுறேன்" அப்படின்ற மாரி "உட்காருங்க" அப்படின்பாரு. 2வது தடவையும் "இல்ல பரவால்ல சார்." 3வது தடவ "இல்லம்மா லைக் நான் நெஜமா சொல்றேன் உட்காருங்கன்னு" 3வது தடவ சொல்லும்போதும், "இல்ல சார் பரவால்ல" அப்படின்னதும் அவர் லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு 4 வாட்டி சொல்லுவாரு. 4 வாட்டியும் ஷி கீப் ஆன் ஆர்கியூவிங். ஆர்கியூ மாரி இல்ல. அவங்க வந்து இல்ல சார் பரவால்ல. ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் தான் வந்து ரெஸ்பெக்ட்டுக்காக சொல்ற மாரி இருந்தது. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து வம்புக்குன்னே இல்ல பரவால்ல சார் அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது. 4வது வாட்டி வந்து விஜய் ஸ்டக்குன்னு அப்படியே சந்திரமுகியா மாறுன விஜய் சேதுபதின்ற மாரி, அ "அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. உட்காருனா உட்காந்துரணும். உட்காரு" அப்படின்ருவாரு. செம்ம டென்ஷன் ஆயிடும் அவருக்கு அங்க. உடனே அந்த டோஸ் வாங்கணுமா அமைதியா உட்காந்துருவாங்க. தேவையா? அப்படின்ட்டு இருந்துச்சு. முதல்லயே உட்கார சொல்லும்போதே உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ, அப்படி அப்புறம் திவ்யாவ உட்கார சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. "உங்களுக்குன்னு ஒரு தனி நாடு உங்க இமேஜினரி வேர்ல்டுல இருக்கலாம். அந்த நாட்டுக்கு நீங்க மகாராணியாவே இருந்துக்கோங்க. ஆனா இங்க வந்து நீங்க பிக் பாஸ் வீட்ல மத்த கண்டஸ்டன்ட்ஸ் மாரி விளையாட வந்திருக்கீங்க. பிக் பாஸ் பேச்ச கேட்க வந்திருக்கீங்க. பிக் பாஸ் வந்து அந்த ஒரு டாஸ்க் அப்ப ஜெயில் போறப்ப சொல்லுவார்ல, "என்ன நீங்க வச்சு செய்யாம இருந்தா போதும்" அப்படின்றப்பலாம் பிக் பாஸ் வந்து கோவப்பட்டு தான் அத சொல்றாரு. ஆனா, அப்ப கூட அந்த இடத்துல கூட திவ்யா வந்து பயங்கர ஏதோ ப்ரவுட் மொமெண்ட் மாரி, "உங்களெல்லாம் நான் வச்சு செய்ய மாட்டேன் பிக் பாஸ். இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ்க்கு மரியாதையே குடுக்க மாட்டீங்களா? போன வாட்டி தீபக் கூட வந்தப்ப சொன்னார்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மதிங்கன்லாம். இந்த மாரி தான் நீங்க பண்ணுவீங்கன்னு இங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போதே சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது ஏதோ நீங்க உள்ள இருக்கிறது வந்து பிக் பாஸ்க்கு பெருமைன்ற மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க இங்க இருக்கிறவங்க பேசியிருந்தீங்கன்னா, அப்படியே வந்த வழியிலேயே போயிடுங்க திவ்யான்னு சொல்லியிருப்பேன். அப்படி இப்படின்ற மாரி திவ்யாவுக்கு வந்து இருக்கிற லெஃப்ட், ரைட்டுன்னு சொல்லி 360 டிகிரிலயும் ரோஸ்டிங் விழுந்துட்டுருக்கும். திவ்யாவுக்கு வாயே இருக்காது. சாண்ட்ரா கிட்ட வந்து நீங்க உங்கள வந்து அவங்க ஜாய்ஸ்டிக்கா யூஸ் பண்றாங்க. நீங்க வந்துட்டு பார்த்து இருந்துக்கோங்க. இப்படி எல்லாரும் பேசுறதுக்கும் மண்டைய ஆட்டிட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து ஒரு அதாவது நீங்க வந்து நானே திவ்யா, நானே பிரஜன் அப்படின்னு அவங்க கேமையும் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தலைவலின்னா நீங்க ஏன் போகாம இருக்கீங்க? அப்படின்ற இந்த மாரி ஒரு பேசிக் கேள்விகள் மட்டும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுட்டு உட்கார வச்சுருவாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் வந்து இந்த கேப்டன்சி அந்த என்னது அந்த 3 டீம்ஸா பிரிச்சாங்களே! சாம்பார் ஸ்குவாடு, மாப் மாயாவிஸ், ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ன்லாம். அங்க அந்த விக்கல்ஸ் விக்கி, அப்புறம் இந்த விஷயம் விக்கல்ஸ் விக்கி வந்து பிரஜன் கிட்ட சொல்லுவார் இல்லையா? அந்த உங்களுக்கு வந்துட்டு அ லைக் அந்த ஒய்ஃபும் நீங்களும் இங்க சேர்ந்துருக்கீங்க. அந்த எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னதுக்கு பிரஜன் கூட பயங்கரமா, நான் வேணா பிக் பாஸ டோர் ஓப்பன் பண்ண சொல்றேன். உங்க ஒய்ஃப கூட்டிட்டு வாங்கன்னுலாம் பேசுவார் இல்லையா? அத வந்து எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து விக்கிக்கான ஒரு சப்போர்ட்ட பண்ணி, அவர் அத கிளியர் பண்ணிடுவாரு. விக்கி வந்து சொன்னது எந்த விதத்திலயுமே தப்பா எனக்கு படல. அவரு வந்து ஜெனரலா இங்க மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்ல. உங்களுக்கு இருக்குதுன்றது மட்டும் தான் சொன்னாரு. இதுக்கு நீங்க இந்த அளவுக்கு பேசணுமான்னு தெரியல அப்டின்ற மாரி ஆரம்பத்திலேயே அத கிளாரிஃபை பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து விக்கல்ஸ் விக்கி, ரம்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க தானே கேப்டன். அந்தந்த டீம் ஆளுங்களே வந்து சொல்லுவாரு. ஓகே எப்படி இருந்துச்சு உங்க கேப்டன்சின்னு. அங்க வந்து வியானா வந்து சூப்பரா பேசியிருப்பாங்க. வியானா வந்துட்டு அம் சாண்ட்ரா ஏதோ ஒரு காரணத்தாலலாம் எங்க டீம் வொர்ஸ்ட் இது வாங்கல சார். இது சாண்ட்ராவோட வொர்ஸ்ட் கேப்டன்சினால மட்டும் தான் எங்க டீம் வந்துட்டு வொர்ஸ்ட் ன்ற அந்த நேம் வாங்கிச்சு. ஏன்னா, அவங்க வந்து ஃபுல்லா ரிபல் மோடுலயே இருந்தாங்க. எப்படி என்ன யார்கிட்ட சண்டைக்கு போலாம், யார என்ன பண்ணலான்னு இந்த மோட்லயே தான் இருந்தாங்களே தவிர, நம்ப எப்படி பெட்டரா பண்ணலாங்கிறது அவங்க எந்த விதத்திலயுமே யோசிக்கல. நம்ம ஈவன் ஒப்பீனியன் சொல்றப்ப கூட அவங்கள ஏதாவது குறை சொல்லிட்டா, அவங்கள நியாயப்படுத்துறதுக்குன்னே 45 நிமிஷம் பேசிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க வேற டீம இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே யோசிக்கல அப்படின்னு வந்து சூப்பரா நல்லா எடுத்து போட்டு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து விக்கிய வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணாரு. எந்த பிரேக்குமே எடுக்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம் கிரியேட்டிவா அப்படின்ற மாரி. கானா வினோத் வந்து ரம்யாவுக்கு வந்து சுத்தமா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் குடுத்தா அத அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மனப்பக்குவமே இல்ல. விக்கல்ஸ் விக்கி வந்துட்டு அவங்க வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, உடனே அது வந்து காம்படிஷன் மாரி எடுத்து உடனே திரும்ப விக்கிய சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அழறது, இப்படிதெல்லாம் தான் ரம்யா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீட்பேக்க வந்துட்டு லைக் என்ன சொல்றது? எடுத்துக்க தெரியல அப்டின்ற மாரியெல்லாம், அவங்களும் பெருசாலாம் டீமுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றேன்ற மாரி கானா வினோத்தும் சொல்லிடுவாரு. ஸோ இப்டி போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பாரு கிட்ட ஆரம்பத்திலேயே அவர் வந்து பாருவையும், பிரஜினியும் தவிர இந்த டீமோட கேப்டன்சி லைக் எப்டி இருந்துச்சு? அப்டின்ற மாரி தான் கேட்பாங்க. ஏன்னா, பாரு தான் இவங்களுக்கு தான் எப்பயுமே அடிமையாச்சே.
அது சொல்லும்போது சிரிப்பாரு. "நம்ப பாரு" அப்படின்னு பாரு பேர எடுத்ததுமே சிரிச்சுக்கிட்டு, பாருவ பத்தி என்னங்க சொல்றது? பாரு வந்துட்டு ஜோக்கே இருக்காது. ஆனா கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படின்ற மாரிலாம் பாருக்கு கொஞ்சம் நோஸ் கட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாரு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாரு கேப்டன்சி. அப்ப வந்து பாரு வந்துட்டு, "நான் வந்து ஆக்சுவலி இந்த வாரம் எனக்கு வந்து திவாகர் அண்ணா இல்லாதனால, எனக்கு வந்து சரி இந்த வாரம் தான் நான் வந்து இந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா கூடலாம் கொஞ்சம் செட் ஆனேன். ஸோ எனக்கு அவங்க வைபு க்ளோஸ் ஆனனால, சரி இவங்க கூட இருக்கலாம். எனக்கு வேற யார் கூடயும் இங்க அட்டாச்மெண்ட் இல்லன்றனால, இவங்க கூட இருக்கலான்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த டீம எடுத்தேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாண்ட்ரா வந்து கொஞ்சம் சண்டை அப்படியெல்லாம் போடுவாங்க. ஆனா சாண்ட்ரா என்ன பண்ணாலும் கியூட்டா இருக்கு சார் அப்படின்னு. எனக்கு அப்படியே அதான் விஜேஎஸ் வந்துட்டு இப்படி சொல்லி சொல்லியே அவங்கள கெடுத்து விட்டுருங்க அப்படின்ற மாரிலாம் வார்ன் பண்ணுவாரு. லைட்டா அவரு ஒரு ஹிண்ட் குடுத்துருவாரு. அதாவது சாண்ட்ராக்கும், திவ்யாக்கும் பாருக்கு வந்து எல்லாம் தெரியும். பாரு வந்து உங்கள வந்துட்டு இப்படியே ஏத்தி விட்டு உங்கள வந்து மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி போட்டு குடுத்துருவாரு. உடனே இப்ப பாரு வந்து, "சார் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அப்புறம் ட்ரெயின் என் பக்கம் திரும்பிடும்." அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாருவோட ஒப்பீனியன் கேட்பாரு. அப்ப வந்து இவங்க அதாவது சொல்லுவாங்க, சாண்ட்ராவும், கனியும் கொஞ்சம் அவங்க என்ன சொல்றது, அந்த ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்காம கொஞ்சம் ஒத்துழைச்சு போயிருந்தாங்கன்னா, டீமுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாரி. அப்ப விஜிஎஸ் கரெக்ட்டா கேட்பாரு. சாண்ட்ரா தானே கேப்டன். அப்ப யாரு ஒத்துழைச்சு போயிருக்கணும்? யாரு டீமோட அந்த இத பார்த்துருக்கணும் அப்படின்னு தான், சரி சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வைப்பார் லிட்ரலி. இல்லன்னா பாரு வந்து சாண்ட்ராவ குறை சொல்றதுக்கு ரெடியே இல்ல. அதான் சொல்லிடுவாரு. உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்கள வந்து தப்பு செய்றாங்கன்னா, சுட்டி காட்ட பழகிக்கோங்க. அத விட்டு அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கெடுக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆ நம்ப இது பிரஜன் கிட்ட வராரு. பிரஜன் கிட்ட தான் வந்து சேர் எடுத்து போடுறதாகட்டும், கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப பயங்கர ஆர்கியூமெண்ட் மாரி போயிடும். இது லிட்டரலி வந்துட்டு ஒரு மாரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஆர்கியூமெண்ட் சீரியஸா போற மாரி அப்படிதான் இருந்தது. ஏன்னா பிரஜனும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாரி பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருப்பாரு. ஆ திவ்யாவுமே அந்த உட்கார சொன்னதுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணப்பவே அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. "என்ன இவ்ளோ ஒரு ஆர்கியூமெண்ட் உட்கார சொல்றதுக்கே உங்ககிட்ட நான் இவ்ளோ போராடணுமா? உட்காருனா உட்கார வேண்டியது தானே. அதுக்கே என்ன 10 நிமிஷம் பேச வைக்கிறீங்க திவ்யா" அப்படின்ட்டு. ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க திவ்யா. இந்த பக்கம் பார்த்தா பிரஜன் கிட்டயும் பேசுறப்ப, பிரஜன் வந்து பயங்கர ஆர்க்யூ பண்ணுவாரு. பிரஜனுக்கு வந்து லிட்டரலி அவரு பேப்பர் எடுத்துட்டு வந்து ரீட் அவுட் பண்ணுவாரு. பிரஜன் என்னென்ன பண்ணாங்க. சுபிக்ஷா வியான் அவ வந்து காலி பண்ணிடுவேன்னு சொன்னதாகட்டும், விக்கல்ஸ் விக்கிய வந்து வண்டி என் பக்கம் வந்துருச்சுன்னா உடைச்சிருவேன், சிதைச்சிருவேன் அப்படிங்கிறதாகட்டும், இல்லன்னா அந்த எஃப்ஜேஓ வந்துட்டு நாளைக்கு யாருக்கு போய் பால் ஊத்த போறான் அப்படின்னு சொன்னதாகட்டும், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதுல நீங்க வேற உங்களையே நீங்க வந்துட்டு ஐ அம் அ ஃபாதர், ஐ அம் அ ஹஸ்பண்ட், ஐ அம் அ என்னென்னமோ குட் சன் அப்படி இப்படின்னு நீங்களே உங்கள சொல்லிக்கிறீங்க பிரஜன். இதெல்லாம் நாங்க சொல்லணும். அ இங்க போய் எல்லாத்துக்கும் இந்த பால் ஊத்துறேன், மத்தவங்க ஃபேமிலிய வந்து இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இப்படியெல்லாம் சொல்லிட்டு நீங்களே உங்கள வந்துட்டு ஐ அம் அ குட் லைக் என்ன சொல்றது? குட் ஃபாதர், குட் ஹஸ்பண்டுன்லாம் சொல்லிக்கிறீங்க. இதுதான் நல்ல வளர்ப்பா? அப்படி இப்படின்ற மாரிலாம் பிரஜன பயங்கரமா கேட்டு விட்டுருவாரு. பிரஜன் வந்து, "சார் நான் இப்படிதான் சார். இங்க வந்து வீட்ல வந்து இத விட இன்னும் பயங்கர இதுவா பேசுறாங்க." அப்ப வந்து நான் அந்த ஒரு கோவத்தின் வெளிப்பாடா அப்படி நான் பேசிட்டேன். அப்படி இப்படின்ற மாரி பேசுவாங்க. அது பயங்கர ஆர்குமென்ட்டா போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அ பிரஜனுக்கு வந்து, "சார் என்ன சார் நீங்க தான் கோவப்படுங்க, சண்ட கேள்வி கேளுங்க அப்படின்றீங்க. கேள்வி கேட்டா இப்படி சொல்றீங்க." அப்படி இப்படின்னு விஜேஎஸ்ஸயே கேள்வி கேட்டதும், விஜேஎஸ் காண்டாயிட்டு அப்படியே கேஷுவலா பேசுற மாரி அந்த கோட்டெல்லாம் கழட்டி ஒரு டைம் கமல் சார் இது பண்ணியிருப்பாரு. கோட்டெல்லாம் கழட்டி அ ஒரு ஷோ காட்டுவாரு. அதையே தான் விஜேஎஸ் பண்ண மாரி இருந்துச்சு. ஆனா, அவர் லிட்டரலி ஐயோ! அதெல்லாம் ஆடியன்ஸ் வேற பயங்கரமா கத்துனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப நேரம் போட்டுட்டுருக்கேன்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு கேஷுவலா இது பண்ணுவாரு. ஆனா, பிரஜன பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. பிரஜன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து வேற. அத நம்ம தனியா வச்சுக்கலாம். ஆனா, இங்க வந்து எனக்கு இத கேள்வி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லி, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா எல்லாம் வச்சு செஞ்சு சாண்ட்ரா கிட்டயும் சொல்லிடுவாரு. ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்க ப்ளே சூப்பரா இருந்தது, பெஸ்ட்டா இருந்தது. இப்ப வந்து வொர்ஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. சாண்ட்ராவ கேள்வி கேட்பப்ப பிரஜன் இங்கருந்து மொறைக்கிறதும், அதுக்கு விஜேஎஸ் "என்ன பிரஜன் டென்ஷன் ஆகுறீங்களா?" அப்படின்னு கேட்கறதும், பிரஜன கேள்வி கேட்கறப்போ உடனே சாண்ட்ரா அப்படியே கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பாங்க. இங்க வந்து எஃப்ஜே தான அந்த பாலு பத்தியும், பேரண்ட்ஸ் பத்தியெல்லாம் பேசினதும், எஃப்ஜேக்கு செம்ம காண்டாயிடும். எஃப்ஜே டென்ஷன் ஆனது இங்க வந்து பாரு வந்துட்டு, இங்க வந்து எஃப்ஜே வந்து ஓவரா துள்ளிட்டு இருக்காங்க சார் அப்டின்பாங்க. எனக்கு புரியல. ஏன்னா திவ்யா வந்து பாருகிட்ட வந்து, "உங்களோட அம்மா என்ன நெனைப்பாங்க பாரு" அப்படின்னு அந்த அம்மான்னு ஒரே ஒரு டெர்ம் யூஸ் பண்ணதுக்கே பாரு அவ்ளோ பேசுனாங்க. என் வீட்டாளுங்கள பத்திலாம் நீங்க பேசாதீங்கன்னு. அப்ப அவங்கள அப்படி டீசென்ட்டா சொன்னதுக்கே அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வருதுன்னா, லிட்ரலி அவங்க அப்பா, அம்மாவ வந்து பால் ஊத்துறதுன்ற அளவுக்கு பேசியிருக்கிறப்ப, பின்ன அந்த பையன் கோவப்படாம என்ன பண்ணுவான்? அதுக்கு பாரு வந்துட்டு லைக், "இங்க ரொம்ப எஃப்ஜே துள்ளிட்டு இருக்கான் சார்" அப்படின்பாங்க.
அதுக்கப்புறம் விஜேஸ் வந்து எஃப்ஜே வந்து சமாதானப்படுத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரோஸ்டிங்ல என்னால முடியல. இதெல்லாம் மாத்திக்கோங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு விஜேஸ் கெளம்பிடுவாரு. அது கெளம்புனதுக்கப்புறம் தான் சாண்ட்ராவோட ஒரு ட்ராமா பார்க்கணும். லிட்ரலி சாண்ட்ராக்கு வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக யார வேணாலும் லிட்ரலி அவங்க ஹஸ்பண்டையே வந்துட்டு அந்த ஒரு டேஞ்சர் ஜோன்ல போட்டுருவாங்க போல இருக்கு. ஏதோ இப்ப சாண்ட்ரா வந்து எதுவுமே பண்ணாத மாரியும், பிரஜன் தான் இந்த ஃபுல்லா இப்டி பேட் வேர்ட்ஸ்லாம் பேசி குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க. அசிங்கமா இப்டி பண்ணி வச்சுட்டாங்க. எவ்ளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? நான் உன்ன பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே உட்காந்து அவ்ளோ ட்ரெயின் பண்ணேன். இந்த மாரி நீ போய் கோவப்படுவேன்னு எனக்கு தெரியுன்ட்டு தான். ஆனா திரும்பி வந்து நீ அதையே பண்ணிட்டுருக்க. எவ்ளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆச்சா, போச்சான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, ஏம்மா நீ எதுவுமே பண்ணலையாம்மா? இருக்கிற வில்லத்தனம்லாம் நீ பண்ணிட்டு, அதுவும் பாவம் இவங்களுக்காக சண்டை போட போய் தான் இது எல்லாமே பிரஜன் பேசினது. கடைசியில பிரஜனும் அப்படியே அமைதியா நின்னுட்டுருப்பாங்க. சாண்ட்ரா ரொம்ப அப்படியே மதர் தெரசா மாரி அவங்களோட இமேஜ் அவங்க அவங்க இமேஜ நல்லா போர்ட்ரே பண்ண தான், நான் நல்லவ தான், என் ஹஸ்பண்ட் தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாரி தான் இப்ப போர்ட்ரே பண்ணிட்டுருக்காரு. ஸோ எனிவேஸ் எனக்கு தெரியல. நான் சண்டே எபிசோட்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். அவரு சண்டேவாச்சும் ஏதாவது சாண்ட்ராவ வச்சு செய்யணும். குறும்படம் வந்து அடிக்கடி போட்டுட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்டுட்டாங்கன்றனால. பட் போட்டா நல்லாருக்கும். இவங்க அந்த கப்பிள் கேம் ஆடுனதெல்லாம் ஒண்ணு போட்டு காமிச்சா. ஸோ நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ட மட்டும் விஜேஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சாண்ட்ராக்கு கொஞ்சம் ரோஸ்டிங் குடுத்தா, கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். ஸோ நமக்கு வெயிட் பண்ணி சண்டே எபிசோட் பார்க்கலாம். ஸோ சீ யூ கைஸ் டுமாரோ.